இன்று திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சுமோ. வேல்ஸ் நிறுவனம் ஐசரிக்கை கணேஷ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் எஸ்பி ஆஷிமின் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம்தான் சுமோ. சரி, வாங்க விமர்சனத்தை பார்ப்போம். விடிவி கணேஷ் நடத்தி வரும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து வரும் கதாநாயகன் சிவா கடலில் சர்ஃபிங் செய்வதை தொழிலாக கொண்டுள்ளார். ஒரு நாள் கடலுக்கு சர்ஃபிங் செய்ய போகும் சிவா எதர்ச்சியாக கடலோரம் அலைகளில் அடித்து வரப்பட்ட யோஷினோரி தஷிரோவை பார்க்கிறார். அருகில் சென்று பார்க்கும்போது அவர் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார் என முதலுதவி செய்து காப்பாற்றுகிறார். கண்விழிக்கும் யோஷினோரி தஷிரோ தனது உயிரை காப்பாற்றிய சிவாவை ஒரு கடவுளாக பார்க்கிறார். சிவாவை விட்டு எந்நேரமும் பிரியாமல் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவன் ஒரு சுமோ வீரர் என கண்டுபிடிக்கும் சிவா இவனை மீண்டும் ஜப்பானுக்கு அனுப்ப வேண்டும் என முடிவு செய்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். யோஷினோரி தஷிரோ ஒரு குழந்தை போலவே நடந்து கொள்கிறார். இவரால் சிவாவிற்கு தொடர்ந்து பண நஷ்டமும் ஏற்படுகிறது. பிறகு யோஷினோரி தஷிரோ ஜப்பான் போனாரா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. சிவா வழக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கதாநாயகியாக நடித்திருக்கும் பிரியா ஆனந்த் அழகாக வந்து அளவான நடிப்பை கொடுத்திருக்கிறார். யோஷினோரி தஷிரோ குழந்தை போல் முகபாவனை வைத்தும் மல்யுத்த வீரராகவும் தனது நடிப்பை கவர்ந்து இருக்கிறார். நிவாஸ் கே பிரசன்னா இசையில் பாடல்கள் ரசிக்க வைக்கின்றன. விடிவி கணேஷ், யோகி பாபு ஆகியோர் தனக்கு கொடுத்த வேலையை செய்திருக்கிறார்கள். ஆனால் காமெடியில் இன்னும் கூடுதல் கவனம் தேவை. எடிட்டிங் சரியாக இல்லை என்றே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த சுமோ சுமார்தான். நன்றி.